இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு முன்னாடி பிள்ளையார் இருந்தால் பிள்ளையாரை கும்பிடணும். எப்பெல்லாம் அந்த குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், எப்பெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பதிவில். உங்களுடைய 5ஆம் பாவகம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். உங்கள் தாத்தா பேர், உங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர், அவருடைய தாத்தா பேர், இப்படி உங்களுக்கு ஒரு 5 தலைமுறை பேர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா அதனுடைய தியரியை, நம்ம கர்ம தியரியே 13 தலைமுறைக்கு மேலே அவங்களுடைய பெயர்களோ அவங்க வழிபட்ட தெய்வங்களோ நமக்கு மறக்கப்பட்டுடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ முருகன் தான் குலதெய்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முருகன் குலதெய்வமாக நிறைய பேருக்கு வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முதல்ல மேஷம். இந்த மேஷம்னு எடுத்துக்கும் போது அங்கே குலதெய்வமாக உள்ள தெய்வங்கள் ரொம்ப பிரகாசமான ஒரு தெய்வமாக, நல்ல சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல தான் அந்த தெய்வம் இருக்கும். வெட்ட வெளியில் தான் அதிகமாக இருக்கும். வீச்சருவா கையில் ஆயுதம் தாங்கிய தெய்வமாக தான் அவங்க இருக்கும். உங்கள் குலதெய்வம் தெரியலைங்கன்னா ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் ஓம் சரவணபவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். குலதெய்வம், இந்த குலதெய்வத்தை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எந்த அளவுக்கு இருக்குது, எப்பெல்லாம் அந்த குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், எப்பெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பதிவில். பொதுவாக நம்ம அட்சய லக்ன பத்ததி முறையில் தான் ஜோதிடம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, உங்கள் முறையில் லக்னம் மாறும், அப்போ குலதெய்வமும் மாறிடுமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதற்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும். நம்ம பிறக்கும்போது நம்ம அப்பா அம்மா கடைசி வரையும் அவங்க தான் நம்ம அப்பா அம்மா. அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய தன்மைகள், நம்மளை அவங்க கவனிச்சிக்கக்கூடிய விதங்கள் மாறுபடும். ஒரு சில காலகட்டங்களில் நம்ம மேலே ரொம்ப பாசமாக, அன்பாக, அனுசரணையாக இருப்பாங்க. ஒரு சில காலகட்டங்களில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சில காலகட்டங்களில் நீ என் மூஞ்சிலே முழிக்காத, நீ என் பிள்ளையே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் அவங்க நம்ம தான் அவங்களுக்கு உயிர், அந்த மாதிரி. இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய குலதெய்வமும் நமக்கு எந்தெந்த நேரத்துலலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணும், எந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அமைப்பு இருக்கோ அந்த நேரத்தில். இப்போ ஒரு லக்னம் மாறிடுது. உங்களுடைய 5ஆம் பாவகம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தையும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம். இந்த 5 உங்கள் பிறப்பில் வலிமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிறப்பில் 5ஆம் பாவகம் வலிமையோடு இருந்தால் உங்கள் குலதெய்வம் இதுதான்னு உங்களால் சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த குலதெய்வத்தை கும்பிடவும் முடியும். இந்த 5 பிறப்பிலேயே வலிமையாக இல்லை, நல்லா இல்லை, மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த 5ஆம் பாவகம் உங்கள் குலதெய்வத்தை மறக்கடிச்சிடும், மாற்றிடும். அப்போ உங்கள் குலதெய்வமே என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இப்போ குலதெய்வம் நிறைய பேருக்கு எப்படி தெரியாமல் போகுது அப்படின்னா, இந்த குலதெய்வம் 13 தலைமுறைகள் வரையும் கண்டிப்பாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். 13 தலைமுறைக்கு மேலே கண்டிப்பாக அந்த குலதெய்வம் மாறிடும், மறந்துடும், மாற்றப்பட்டுடும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்போது உங்களுடைய தலைமுறையில் எத்தனை பேருடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியும்? உங்கள் தாத்தா பேர், உங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர், அவருடைய தாத்தா பேர், இப்படி உங்களுக்கு ஒரு 5 தலைமுறை பேர் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க இருக்கும். இல்லை எனக்கு 3 தலைமுறை பேர் மட்டும்தான் தெரியுது, அதுக்கு மேலே உள்ளவங்க தெரியலைன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மாற்றிடுவீங்க. இது நீங்கள் செக் பண்ணி கூட நீங்கள் பாருங்களேன். இல்லை எனக்கு 7 தலைமுறை பேர்கள் தெரியும், கிஃப்ட்டு. உங்கள் குலதெய்வம் நீங்கள் என்ன தவறுகள் பண்ணாலும் அந்த தவறுகளை திருத்தி உங்களுக்கு எப்போதுமே அனுகிரகம் பண்ணும். எனக்கு 9 தலைமுறை பேர் தெரியும், அதை விட பாக்கியம் எதுவுமே கிடையாது. உங்கள் வம்சாவளியில் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனுடைய தொடர்பு உங்களுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்று கொடுத்துக்கிட்டே இருக்கும். 13 தலைமுறை பேர் எனக்கு தெரியும், சூப்பர். அது ரொம்ப கிஃப்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய சந்ததிகளுக்கும் அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு மேலேயும் எனக்கு தெரியுங்கிறவங்க கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க, இருக்கவும் இருக்காது. ஏன்னா அதனுடைய தியரியை, நம்ம கர்ம தியரியே 13 தலைமுறைக்கு மேலே அவங்களுடைய பெயர்களோ அவங்க வழிபட்ட தெய்வங்களோ நமக்கு மறக்கப்பட்டுடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ உள்ள கால சூழ்நிலையில் ஒருத்தங்க பிறக்கிறது ஒரு இடம், வளர்கிறது ஒரு இடம், வாழ்கிறது ஒரு இடம், சிட்டிசன் ஆகி வேறு ஊரில் இருக்கிறது ஒரு இடம், அங்கே அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் அந்த நாடு தான் அவங்களுக்கு செட்டில்டு. அப்போ இங்கே உள்ள குலதெய்வம் அவங்களுக்கு வரவும் முடியாது, போகவும் முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே உள்ள ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க. அதுவே இது குலதெய்வம் மாறுதின்னு சொல்லி அதுவே குலதெய்வமாக மாறி இருக்கும்.
இப்போ இந்த குலதெய்வம்ங்கிறது என்ன, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தவங்க அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணின தெய்வங்கள். இப்படி தான் அந்த குலதெய்வம் வழி வழியாக காவல் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் தான் வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக இன்றளவும் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பெருமாள் தான் எனக்கு குலதெய்வம். இந்த பெருமாள் குலதெய்வமாக அது அதனுடைய அந்த சமுதாயம்னு ஒன்று இருக்குது. யாதவர் குலம் அப்படின்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் தான் குலதெய்வம். இந்த மாதிரி ஒரு இனத்துக்குன்னு உள்ள தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ முருகன் தான் குலதெய்வம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. முருகன் குலதெய்வமாக நிறைய பேருக்கு வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் ஒரு இனம் குறவர்ங்கிற இனத்திற்கு முருகன் குலதெய்வமாக வருவார். ஏன்னா அங்கே வள்ளி அப்படிங்கிறவங்க அந்த குறவர் இனத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வழி வழியாக முருகனை வழிபடுற வழக்கம் அந்த குறிஞ்சி மக்கள் அப்படிங்கிறது சொல்கிறது உண்டு. அதே மாதிரி சிவபெருமான் தான் எங்களுக்கு குலதெய்வம் கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்காது. சிறு தெய்வங்கள் தான் குலதெய்வங்களாக இருப்பாங்க. அந்த சிறு தெய்வங்களை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய தெய்வங்கள்கிட்ட போய் பிரார்த்தனை வைக்கும்போது அவங்களுக்கான நன்மைகளை பெற்று தருவார்கள். அல்லது குலதெய்வம் கண்ணுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்களுடைய அனுகிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் பெரிய தெய்வங்களை வழிபடுவது உண்டு. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லக்னத்திற்குமே அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வேணும்னா அவங்க என்ன பண்ணணும், அவங்க முதல்ல எந்த தெய்வத்தை கும்பிடணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். முதல்ல மேஷம். இந்த மேஷம்னு எடுத்துக்கும்போது அங்கே குலதெய்வமாக உள்ள தெய்வங்கள் ரொம்ப பிரகாசமான ஒரு தெய்வமாக, நல்ல சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடத்துல தான் அந்த தெய்வம் இருக்கும். வெட்ட வெளியில் தான் அதிகமாக இருக்கும். வீச்சருவா கையில் ஆயுதம் தாங்கிய தெய்வமாக தான் அவங்க இருக்கும். ஆனால் இந்த குலதெய்வத்தை அவங்க வழிபடும் போது, அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம்னு நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு முன்னாடி அவங்க முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலில் பிள்ளையார் இருந்தால் பிள்ளையாரை கும்பிடணும். பிள்ளையார் இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்களாவது ஒரு பிள்ளையாரை அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பேசும், நின்று பலன் தரக்கூடிய தெய்வமாக இருக்கும். அதற்கு முதல் கணபதி தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவராக இருப்பார். அதனால் தவறாமல் நீங்கள் பிள்ளையாரை வழிபட்டுட்டு உங்களுடைய குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். இல்லைங்க எனக்கு மேஷ லக்னம், எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியலை, நான் யாரை வழிபாடு செய்வது அப்படின்னா நீங்களும் முதல்ல உங்கள் முன்னோர்களை தான் கும்பிடணும். உங்களுடைய தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு குலதெய்வமாக ஆண் தெய்வம் தான் வரும். அந்த ஆண் தெய்வம் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது யாருக்கும் மறக்காது. அவங்க எங்கள் பாட்டன் பாட்டி இந்த ஊரில் தான் இருந்தாங்க. அந்த ஊரில் உள்ள காவல் தெய்வம் தான் உங்களுக்கு உள்ள குலதெய்வம். சரி, இன்னும் ஒரு சோதனைன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நீங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல உள்ள ஒரு கோயிலுக்கு போங்க. அங்கே ஒரு 2-3 காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள் கூட இருக்கலாம். அந்த 2-3 கோயில்களுக்குமே நீங்கள் போங்க. எங்கே போனால் உங்கள் உடம்பு சிலிர்த்து இந்த இடத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இந்த தெய்வத்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் ஒரு உணர்ச்சி பிரவாகமாக நீங்கள் மாறுறீங்களோ அதுதான் உங்களுக்கான கோவில் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது உங்கள் சொந்த ஊர்லேயே இருக்கணுங்கிறது இல்லை, உங்கள் பக்கத்து ஊரில் கூட இருக்கலாம், அவங்க இடம்பெயர்ந்து வந்தவங்களாக கூட இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி உள்ள இடம் தான் உங்களுக்கான தெய்வம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு குலதெய்வம் தெரியலை, இப்போ என்ன பண்ணுறது, யாரை பிடிச்சா அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய 5ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய 5ஆம் பாவகம் நம்ம அட்சய லக்னத்தில் இன்னைக்கு லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ போராடினாலும் முடியாது. நானும் 10 வருஷமாக தேடுறேங்க, என்னுடைய குலதெய்வம் என்னன்னே கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்கிறவங்கள நிறைய பார்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்குது, இப்போ ஒரு லக்னம் மாறிடுச்சு, மாறின உடனே சட்டுன்னு ஒரு 45 நாளில் உங்களால் உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுது. அது எப்படின்னா அந்த லக்னத்திற்கு அந்த குலதெய்வத்திற்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உங்கள் குலதெய்வம் தெரியலைங்கன்னா ஒரு 48 நாள், ஒரு மண்டலம் நீங்கள் விநாயகருக்கு முன்னாடி விடிய காலையில் 4:30 to 6:30 தீபம் ஏற்றி 10 நிமிஷம் மனசார கண்ணை மூடி உட்காந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் உங்கள் பிரார்த்தனை உங்கள் குலதெய்வத்தை உங்கள்கிட்ட இழுத்துட்டு விடும். அது நிச்சயமாக நடக்குங்க. அதை பயன்படுத்தி பாருங்கள். இது பரணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இந்த பரணி நட்சத்திரத்துக்கு குலதெய்வம் பெண் தெய்வமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்போ அங்காளம்மன் அப்படிங்கிற பேரில் அம்பாள் இருக்காங்க அப்படின்னா அந்த அங்காளம்மன், செல்லியம்மன், சாமுண்டி இந்த மாதிரி பேரில் தெய்வங்கள் இருக்காங்கன்னா அவங்கள தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது ரிலேட்டடாக தான் உங்களுடைய தெய்வங்கள் அப்படிங்கிறது வரும். நீங்கள் இல்லைங்க எங்களுக்கு ஆண் தெய்வமும் அங்கே இருக்குது, அதுதான் பிரதானமாக இருக்குது அப்படின்னா
இந்த பரிவார தெய்வத்தில் இந்த நேமுடைய தெய்வங்கள் இருந்ததுன்னா முதல்ல இவங்களை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூல தெய்வத்தை கும்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம முதல்ல எந்த தெய்வத்தை வணங்கிட்டு வணங்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இந்த தெய்வத்திற்கு மாவிளக்கு போட்டு நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மூல தெய்வத்தை கும்பிடுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த செல்லியம்மன் அல்லது அங்காளம்மன் கோவில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்குது. நீங்கள் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த பெயரில் இருக்காங்க. இல்லை அகிலாண்டேஸ்வரி அம்மன் இருக்காங்கன்னா அவங்க நினச்சிட்டு ஒரு தீபம் ஏற்றி 48 நாள் விளக்கேற்றி, நெய் விளக்கு தாங்க ஏற்றணும். குலதெய்வத்திற்கு நம்ம தேடணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டிய தீபம் நெய் தீபம் தான். நெய் விளக்கு ஏற்றி அது சுத்தமான நெய்யாக இருக்கிறது பார்த்துக்கோங்க. வெண்ணெய் வாங்கி நீங்களே வீட்டில் உருக்கி கூட எடுத்துக்கோங்க. நெய் விளக்கு ஏற்றி ஒரு 48 நாள் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கான தெய்வம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். கார்த்திகை நட்சத்திரமாக இருக்குது, மேஷ ராசியில் கார்த்திகை நட்சத்திரமாக இருக்குது. இப்போ உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கும், பட்டை போட்ட தெய்வமாக இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, பட்டை போட்ட தெய்வமாக இருக்கும். அது கருப்பராக இருக்கலாம், வீரனாக இருக்கலாம், ஐயனாராக இருக்கலாம். பெரும்பாலும் ஐயனார் அப்படின்னா நாமம் போட்ட தெய்வங்கள் தான் ஐயனாராக இருக்கும். அப்போ பட்டை போட்ட தெய்வம் எந்த பேரில் இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தெய்வத்தை உங்கள் ஊரில் உங்கள் காவல் தெய்வத்தை நீங்கள் கும்பிடும்போது அதுக்கான அனுகிரகம் அப்படிங்கிறது முதல்ல அவங்கள தான் கும்பிடணும். அதுவும் இது என்ன அப்படின்னா, தீ மாதிரி அக்னி பிளம்பா அக்னி வீரன் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கும். அந்த மாதிரி அக்னியாக இருந்தால் அந்த அக்னி வீரன்ட்ட நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கால பைரவர்கிட்ட போய் ஒரு 48 நாள் நீங்கள் தீபம் ஏற்றி மனசார உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க. அதுவும் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கால பைரவரை நீங்கள் மனமாற பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு கிடைப்பதற்கான பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும்.